வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. நம்ம லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஒரு காலேஜை விசிட் பண்ணும்போது எந்தெந்த மாதிரி ஒரு காலேஜை நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும், ஒரு காலேஜில் எந்தெந்த மாதிரி உங்களை ஏமாற்றுவாங்க, போக நீங்கள் ஒரு நல்ல காலேஜ் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு நிறையா நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். இதை பார்த்துட்டு நிறையா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சார் ரொம்ப நாங்க என்ன மனசுல நினைக்கிறோமோ அதை நீங்க பேசுறீங்க, இந்த மாதிரி வேற என்னென்ன மாதிரி ப்ரிகாஷனா நாங்க இருக்கும்னு கேக்குறாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ காலேஜ்ல நீங்க போய் விசிட் பண்றது, அந்த காலேஜ் பேசுறது கூட மேபி நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அதிகமான ஒரு மெயின் த்ரெட் ஒன்று இங்க நடந்துட்டு இருக்கு. அது நம்ம வீடியோவில் போய் நான் டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் விசிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் கிடையாது, எல்லா யூடியூபர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு காலேஜை நீங்க ஜட்ஜ் பண்ணணும்னா நீங்க நேர்ல போய் தான் ஒரு காலேஜை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அங்க காலேஜ்ல போங்க, அந்த காலேஜ் எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, மிச்சம் நாக்கு என்பிஏலாம் நம்ம அவங்களோட வெப்சைட்லயே பார்த்துலாம். பட் ஒரு காலேஜோட பிஹேவியர், காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஆட்டிடியூட், இது எல்லாமே நம்ம நேரில் தான் போய் பார்க்க முடியும். ஸோ அப்படி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் போய் விசிட் பண்றாங்க. மெயினா யாருன்னா கவுன்சிலிங்ல சீட் எடுக்கணும் முடிவு பண்றவங்க இப்போ காலேஜை விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் மார்க் கம்மியா வரும், அதனால நம்ம இப்பவே புக் பண்ணிடுவோம். ஏன்னா என்னைக்காவது நம்ம சீட் எடுக்க தான் போறோம். ஸோ அதனால ஒரு 4-5 காலேஜை விசிட் பண்ணி எந்த காலேஜில் அவங்களுடைய ஃபீஸுக்கும் அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல ஃபீஸிபிள் என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மேக்சிமம் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே மார்க் அதிகமாகவும் இருக்காங்க, இன்னொன்று எக்கனாமிக்கல்லையும் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. அவங்களாம் ஒரு டொனேஷன் கொடுத்து ஒரு காலேஜில் சேர முடியாத சூழ்நிலை இருக்காங்க. பட் இப்போ என்ன ஒரு மெயினா இந்த வீடியோ நம்ம எதுக்கு பேசுறோம்னா, இப்போ ஒரு புதுசா கிடையாது, ஒவ்வொரு வருஷமுமே மாணவர்களை டார்கெட் பண்ற ஒரு கும்பல்னே நான் சொல்றது. இதை பத்தி நான் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரு என்னை தப்பா நினைச்சாலும் தெரியல, ஒரு ஏமாற்று கும்பல் அலைஞ்சிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒவ்வொரு டெஸ்ட் பேர்ல, அதாவது ஜென்யூனான டெஸ்டும் இருக்கு, ஆனா அதே மாதிரி அந்த அட்மிஷனுக்கு சேர்த்து விட்டா கமிஷன் வாங்குறதுக்காக ஒரு கும்பல் என்ன செய்யறாங்கன்னா, அகரம் ஃபவுண்டேஷன், சிகரம் ஃபவுண்டேஷன், student.com, இந்த மாதிரி நிறைய கலாம், இந்த மாதிரி என்னென்ன யூனிக்கான நேம்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இருந்து அவங்களாம் என்ன செய்யறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்டை இப்ப டார்கெட் பண்றாங்க. இன்னும் ரிசல்ட்டே வரல. இப்போ அவங்க என்ன மாதிரி டார்கெட் பண்றாங்கன்னா, சார் அதாவது அந்த ஊர் பக்கத்துல ஒரு பெரிய ஒரு இடத்த பிடிச்சுக்கிறாங்க, ஒரு கல்யாண மண்டபமோ இல்ல ஒரு சமுதாய குளமோ பிடிச்சுக்கிட்டு அவங்க ஸ்டூடெண்ட் பேசுறதோட அப்பாவி அவங்க பேரண்ட்ஸ் பேசுறாங்க. ஏன்னா ஃபீஸ் கட்டுற கேப்பபிள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான். ஸோ அதனால அந்த பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி நாங்க இந்த தொண்டு நிறுவனத்திலிருந்து பேசுறோம், நாங்க பார்த்தவரை நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்க அதை பத்திலாம் கவலைப்படணும் அவசியமே கிடையாது, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கோம், நீங்க இந்த இடத்துக்கு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஆதார், 10th ஒரிஜினல் இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு கூட ஒரு 100 ரூபாய், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா நீங்க விரும்புற காலேஜ்ல நீங்க விரும்புற குரூப்பை நாங்க சேர்த்து விடுறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, எல்லா பேரண்ட்ஸ்க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா போன் பண்ணிட்டு இருக்காங்க. இத கேட்டுக்கிட்டு பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எக்கனாமிக்கலா வீக்கரா தான் இருக்கோம், நம்மளுக்கும் அவ்வளவு பெரிய நாலேஜ் இல்ல, இந்த மாதிரி போன் பண்ணி அந்த போன் பண்றவங்களும் இப்போ புதுசா இன்னொரு டெக்னிக் எடுக்கிறாங்கன்னா, சார் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து பேசுறோம், என்னது கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம், ஏற்கனவே அகரம், சிகரம், student.com நிறைய ட்ரஸ்ட் பேர்லயும் சொல்லிக்கிட்டு
இப்ப புதுசா என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க வந்து கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம், இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து பேசுறோம்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு இடத்துக்கு வர வச்சு அவங்களோட எய்ம் என்னன்னா உங்ககிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்றது. இதுல வந்து அப்பாவியான பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா அவங்க எல்லாமே கொடுத்துடுறாங்க. மெயினா வந்து அவங்ககிட்ட வந்து நீங்க எந்த ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் உங்களுடைய ஆதார் நம்பர் ரிவீல் பண்ணக்கூடாது, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்க கூடாது, உங்களுடைய 10th சர்டிபிகேட் கொடுக்க கூடாது. மெயினா நல்லா நோட் பண்ணுங்க, மெயினா உங்களுடைய +2 ரிஜிஸ்டர் நம்பரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய +2 ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். இந்த இப்ப நான் சொன்னது எதுவுமே கொடுக்க கூடாது. சார் நம்ம எதுவுமே கொடுக்கலையே சார், ரிஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கறதுனால என்ன ஆயிர போகுதுன்னா, நீங்க ரிசல்ட் பார்க்கும்போது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த் போட்டாதான் உங்களோட மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ண முடியும். அதனால வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நீங்க அவங்களோட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவாங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டை அவங்களே டவுன்லோட் பண்ணிக்கிருவாங்க. ஏற்கனவே வந்து நீங்க அவங்களோட ஆதார் ஒரு ஜெராக்ஸோ இல்ல ஒரிஜினலோ 10th சர்டிபிகேட் வந்து ஜெராக்ஸோ ஒரிஜினல் கொடுத்தாலும் இந்த டீடைல் போதும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு. அவங்களா என்ன செய்வாங்கன்னா அவங்களே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்களே ஒரு காலேஜ் எடுத்துட்டு நீங்க காலேஜ் எடுக்காத மாதிரி பண்ணிடுவாங்க. நீங்க எதுவுமே தெரியாது, நம்ம வந்து ஒரு போய் பார்த்தோம் அவங்க வந்து சும்மா டேட்டா தான் கொடுத்துட்டு வந்து நினைப்பீங்க. ஆனா இந்த கும்பல் உங்களுடைய எல்லா டீடைல் வச்சுட்டு அவங்களே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு ஆகா போகாத காலேஜ்ல வந்து உங்களை பண்ணிடுவாங்க. நீங்க சாய்ஸ் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்களே கிரியேட் பண்ணிடுவாங்க, மெயில் ஐடி முதற்கொண்டு அவங்களே கிரியேட் பண்ணிக்கிடுவாங்க. டிஎன்இஏ ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து இந்த இது ரொம்ப முக்கியம்னா உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர். அதனால இந்த டீம் என்ன செய்வாங்கன்னா அவங்களே ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிடுவாங்க, அவங்களே வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கிடுவாங்க, அவங்களோட செல் நம்பரே போட்டுக்குருவாங்க. இந்த 3 தான் வந்து மெயினா வந்து டிஎன்ஏ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவை. சப்போஸ் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணாலும் ரீசெட் பண்ணா வந்து அந்த ரீசெட்டுக்கான எங்க போகும்னா என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு தான் போகும். அதனால நீங்க எத்தனை தடவை ரீசெட் பண்ணாலும் அவங்களுக்கு தான் போகும். சோ அதனால எங்கேயும் வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. அவங்க வந்து நாம கவர்மெண்ட்ல இருந்து வர்றேன்னு சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து டைரக்டா வர மாட்டாங்க, புரியுதா? அப்படியே கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு உதவி தொகை கொடுக்கணும்னா எல்லா அரசு அதிகாரிகள், கலெக்டர், சிஓ இது எல்லாமே சேர்ந்துதான் பண்ணுவாங்க. தனி ஒரு மனிதன் தனி ஒரு இயக்கத்துக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா வந்து இந்த ஏமாந்து வந்து நிறைய வாழ்க்கையை தொலைத்தவங்க வந்து நிறைய இருக்காங்க. என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல வந்து நான் மே ஜூன்ல வந்து நிறைய வந்து மாணவர்களை குறிவைக்கும் போலி தொண்டு நிறுவனங்கள், ஏழை மாணவரை குறிவைக்கும் போலி தொண்டு நிறுவனங்கள், ஒரு பாதிக்கப்பட்ட தந்தையின் கண்ணீர்னு சொல்லி நான் ஒரு 7-8 வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாம் பார்த்து ஈவன் நானே வந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட் மெம்பர்ட்ட வந்து நானே டைரக்டா பேசியிருக்கேன். போக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டைரக்டா வந்து அவங்க வந்து எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி வீடியோலாம் இருக்கு. அது எல்லாமே நீங்க போய் பாருங்க. முடிஞ்சா வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லைன்ல போடுறேன். அப்பயாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரும். சோ மொத்தத்துல நான் சொல்ல வர்றது என்னன்னா, யாரையும் நம்பி எந்த சர்டிபிகேட் கொடுக்காதீங்க, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்காதீங்க, போக வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரிவீல் பண்ணிடாதீங்க. போக வந்து இப்போ ஒரு சில யூடியூபர்ஸ், நான் எல்லா யூடியூபரும் இல்ல, ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா, நாம காலையில 8 மணிக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் யாரையும் வந்து நான் டைரக்டா சொல்லல, அவர் கரெக்டா வந்து காலையில 8 மணிக்கு வீடியோ போடுவாரு. டிஃபால்ட்டா வந்து அவரோட வீடியோ வந்து 8 மணிக்கு டிஃபால்ட்டா வந்துரும். அவர் என்ன சொல்லுவார்னா, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கும், நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கும், நீங்க வந்து கூகுள் ஷீட்ல வந்து உங்க டீடைல் கொடுங்க. கூகுள் ஷீட்ல வந்து உங்க டீடைல் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். நான் ஏற்கனவே வந்து எந்த டீடைல் கொடுக்காதீங்க. அதனால வந்து நிறைய வந்து அவேர்னஸ் போக வந்து நாம ரெடியா இருக்கோம், உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்க நாம ரெடியா இருக்கோம், நாம ரெடியா இருக்கோம். நாம யாருங்க அவரு, உங்களுக்கு அண்ணனா தம்பியா யாரு? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால அவருக்கு என்ன ஆதாரம் கிடக்க போகுது? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுலாம் கிடையாது. ஒரு ஆகாத, அதுவும் நேரா வந்து அவங்க வீடியோஸ் என்ன இருக்கும்னா, நீங்க வந்து டொனேஷன் கொடுக்க தேவையில்லை, டொனேஷன் இல்லாத நிறைய காலேஜஸ் இருக்கு, டொனேஷன் இல்லாம வந்து நாங்க சேர்த்து விடுறோம்.
டொனேஷன் இல்லாம சேர்றதுக்கு அவங்களே போயிடுவாங்க. நீங்க எதுக்கு தேவையில்லைல. ஒரு நல்ல யூடியூபர்ஸ் என்னன்னா இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இருக்கு, இந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும், நீங்க போய் காலேஜ் போய் பாருங்க, பிடிச்சா வந்து நீங்க சேர்ந்துக்கோங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு யூடியூபர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு இந்த மார்க்குக்கு இவ்வளவு கிடைக்கும், நீங்க போய் பாத்துக்கோங்க. யாருமே வந்து ஒரு ஜெனியூனான யூடியூபர்ஸ் வந்து உங்களுடைய டீடைல் வந்து கேட்க மாட்டாங்க. பேரு, அப்பா பேரு, செல் நம்பர், மெயில் ஐடி, ரிஜிஸ்டர் நம்பர் எதுவுமே கேட்க மாட்டாங்க. மேபி ஒரு சில யூடியூபர்ஸ் என்ன செய்யலாம்னா, சார் வாட்ஸ்அப்ல வந்து சேர்ந்துக்கோங்க, அது வாட்ஸ்அப்ல வந்து சேர்ந்துக்கோங்க சொல்றதுல என்னன்னா எந்த டீடைல் கேட்க மாட்டாங்க. சார் கீழே வந்து லிங்க்ல வந்து எங்க வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கோங்கன்னா ஜஸ்ட் நீங்க எந்த வீடியோ போட்டாலும் அவங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லயும் போடுவாங்க, அதுல நீங்க பாக்குறதுக்கு வரமா சேரலாம். வாட்ஸ்அப்ல வந்து எங்க சேர்ந்துக்கோங்கன்னா. ஆனா இந்த இடத்துல வந்து நாங்க கூகுள் ஷீட்னு சொன்னாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க, புரியுதா? கூகுள் ஷீட்னா உங்களுடைய எல்லா டீடைல் வாங்கிடுவாங்க. டீடைல் வாங்கிட்டு இந்த ட்ரஸ்ட் மெம்பர் என்ன உங்களை ஏமாத்துறாங்களோ அதே இது வேற மாதிரி வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஈவன் நானே வந்து ஒரு 10 நாள் கழிச்சு சார் கூகுள் ஷீட் நான் அனுப்புறேன் உங்க டீடைல் கொடுங்கன்னு சொன்னாலும் என்னையே நீங்க நம்பாதீங்க. என்னையில யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. தயவு செய்து ஏமாறுறீங்க. நீங்க ஏமாற இருக்கிற வரை ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்வாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்தோ பிடிக்கலையோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை வந்து நிறைய வந்து இந்த பார்த்துட்டு இருக்கிற +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட குரூப்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா ரிலேட்டிவ்ஸோட குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்து வந்து அவங்க ஏமாறாம இருந்தாவே வந்து இந்த வீடியோ நான் எடுத்ததுக்கான அர்த்தம் ஆயிரும். இதுல இருந்து ஒருத்தர் தப்பிச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.